Hello guys, நான் ராகுல் கருப்படிச்சாங்க சேனல்ல இருந்து வெல்கம் பேக் டு கேஜிஎஸ் வியூ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது வேட்டையாடி விளையாடு படத்துல கமல் வந்து அந்த வில்லன்ஸ் கூட சண்டை போட்டு ரூம்ல அப்படியே ரத்தத்தோட உட்காந்துட்டு இருப்பாரு. டேய் குழந்தை அதை கூட அதை எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி படத்தோட டைலாக் வரும். ஸோ அந்த படத்தோட அந்த டெம்ப்ளேட் எடுத்து வச்சுட்டு அந்த கமல் வந்து அனிருத் மாதிரியும் அந்த அப்போ இருக்க வில்லன் வந்து யுவன் சங்கர் ராஜா மாதிரியும் அந்த பெரிய ஹீரோன்னு பெரிய பட்ஜெட் படம்லாம் என்கிட்ட கொடுங்க, நான் எப்படி மியூசிக் போடணும்னு சொல்லித்தரேன் அப்படின்னு அனிருத் வந்து யுவன் கிட்ட சொல்ற மாதிரி ஒரு மீம் போட்டு வச்சிருந்தாங்க. கீழே போய் கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அனிருத் இஸ் ஃபார் பெட்டர் தென் யுவன். தர்பார் படத்துல வர கண்ணுல திமிரு சாங் இஸ் கிரேட்டர் தென் யுவன்ஸ் என்டையர் கரியர், ட்ரக் டீலரோட என்டையர் கரியர், பிஜிஎம் கிங்கோட என்டையர் கரியர், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நெகட்டிவ் மீம்ஸ் கமெண்ட்ஸும் வன்மத்தை கேட்கற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸும் நிறைய போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ நூற்றாண்டுக்கு அப்புறம் ஏகே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய நற்செய்தி என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா வலிமை படத்தோட அப்டேட் அண்ட் ட்ரெய்லர் அண்ட் படத்தோட ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லைனா பாசிட்டிவான அப்டேட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கும்போது ஒரு அன்அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. படத்துல என்ன பிஜிஎம்ஸ் வந்து ஜிப்ரான் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, யுவன் சங்கர் ராஜா பண்ண கிடையாது. காரணம் என்னன்னா தீரன் படத்துல வந்து வினோத் சாரும் ஜிப்ரான் சாரும் வந்து சேர்ந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட காம்போவை அப்படியே வந்து இங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஆஸ் அ யுவன் ஃபேன் அண்ட் ஆஸ் அ தல ஃபேன் நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். நான்லாம் வந்து யுவன் மியூசிக்லன்னு தெரிஞ்சுன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி அழுகாத ஒரு குறை தான். ஜென்ரலாகவே ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல போய் ஏதாவது இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றோம்னு வைங்களேன், யுவனை பத்தி பேசுறோம் அப்படின்னா யுவன் கண்ணி அப்படின்னா, அஜித்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா ஆமை ஃபேன்ஸ் அப்படின்றாங்க, விஜய் பத்தி பேசுறோம் அப்படின்னா அனில் ஃபேன்ஸ் அப்படின்றாங்க. இந்த மாதிரி யாரை பத்தி என்ன கமெண்ட் பண்ணாலுமே அவங்க அனில் ஆமை கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாவே பேசி டிசப்பாயிண்ட் பண்ணி தரக்குறைவா பேசிட்டு ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லயும் மட்டும் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி ப்ரோ, டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி ப்ரோ அப்படின்ட்டு வச்சிருவாங்க. ரொம்ப நெகட்டிவிட்டி, எப்ப எதை பார்த்தாலும் திட்டுறது, யாரை பார்த்தாலும் யாருக்கும் பிடிக்கல, எல்லார பார்த்தும் பொறாம போட்டி, எல்லாத்துக்கும் டென்ஷன், எல்லாத்துக்கும் குறை, எவன் எது செஞ்சாலுமே அதுக்கு ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லை இவன் நல்லா இருக்கான். யாரா நீங்களா, ஏன் இப்படி பண்றீங்க எல்லாரும்? நீங்க போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்களா, யாரா நீங்களாம்? அனிருத் ஆகட்டும், யுவன் ஆகட்டும், ஜிப்ரான் ஆகட்டும், எல்லாத்துக்குமே தனித்தனி ஃபேன் பேஸ் இருக்கு, தனித்தனி நல்ல மியூசிக் பண்ணிருக்காங்க. ஜிப்ரான் வந்து மோசமா பண்ணுவாரு அதனால டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. யுவனுங்கிறப்போ வந்து மகாதா படம் பார்த்து பில்லா படம்லாம் பார்த்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ யுவன் சார் இப்படி பண்ணிருப்பாரு அப்படி பண்ணிருப்பாருன்ட்டு அவர் வேற சும்மா இருக்க மேரேஜ் ஏறி சும்மா செய்யறோம் அப்படின்ற சொல்லிட்டு போயிட்டாரு. படத்துல தலைக்காக நீங்க போட்ட பிஜிஎம்ஏ நாங்க எல்லாம் வந்து அவ்வளோ ரசிச்சோம். சோ அடுத்ததா வலிமை திரைப்படத்தை பத்தி ஏதாவது நீங்க சொல்லணும் for us please. Thala, is also my favorite. So கண்டிப்பா மியூசிக் செய்றோம் அப்படி வரும். ஸோ அதனால யுவன் ஃபேன்ஸ்க்கும் அஜித் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, அது அப்படியே உடஞ்சு போற மாதிரி யுவன் மியூசிக் பண்ணலான்னு கேட்கும் போதே ஒரு மன உளைச்சல் தான். அதை விட்டுட்டு நீங்க இந்த டைம்ல வந்து யுவன் மேல இருக்க மொத்த வன்மத்தி இப்படி கக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எந்த வகையில் அது நியாயம்? 2022 புதுசா ஆரம்பிச்சிருக்கு, ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்துருக்கு, நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு வச்சிருப்போம். ஸோ ஆரம்பத்திலேயே வந்து இந்த மாதிரி ஒரு மீம்ஸ் எல்லாம் போட்டு ஏன் இப்படி வன்மத்தை கட்டிட்டு இருக்கணும், எதுக்கு போய் கமெண்ட் செக்ஷன்ல அந்த மாதிரி அசிங்கமா நெகட்டிவிட்டியா அசிங்கமா பேசின மாதிரி சிரி போறோம். இந்த குருவி கட்டும் கூடு நீ ஒரு பாடா குருவி கட்டும் கூடு நீ ஒரு பாடுன்னு அர்த்தம். இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசினா ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. ஸோ அதை பண்ணாதீங்க. படம் ரிலீஸ் ஆகுது 13ஆம் தேதி, படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, படம் வரட்டும், பார்ப்போம் மியூசிக்ஸ் எப்படி இருக்கு, யுவன் சார் என்ன பண்ணிருக்காரு, ஜிப்ரான் சார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். சோஃபா யுவன் சங்கர் ராஜா கிட்ட இருந்து வந்த எல்லா பாட்டுமே வலிமை படத்துல இருந்து அபோவ் ஆவரேஜா தான் இருக்கு, எதுவுமே மோசமா இல்ல. மதர் சாங் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு, வேற மாதிரி சாங்கும் ஃபர்ஸ்ட் கேட்க ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் கேட்க வேற மாதிரி தான் இருக்கு. விசில் தீமும் ஃபர்ஸ்ட் கேட்க ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, பட் இப்ப கேட்க நல்லா இருக்கு. விசுவலைஸா பார்க்கும்போது தான் எப்படி இருக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்னா தெரியும். படத்துல 3 பாட்டு தான் இருக்குங்கிறப்ப கண்டிப்பா பிஜிஎம்ஸ் தான் அதிகமா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது, நிறைய ஸ்டன் சீன்ஸும் நிறைய ஆக்ஷன் சீன்ஸும் நிறைய சேஸ் நிறைய ரேஸ் மாதிரி சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு.
நல்லா இருக்கும்போது பிஜிஎம்ஸ் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஸோ அஜித் ஃபேன்ஸ் அண்ட் யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ் யாரும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூப்லயும் சரி யாருமே எந்த கம்பேரிசன் வீடியோ போட்டாலும் அதை நினைச்சு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப மன உளைச்சல் இந்த வீடியோ பண்றதுக்கு முக்கிய காரணமே அதுதான். ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கும். செட்டுலா பாட்டி கேட்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் நியூஸ் ஃபீட் பார்க்க போனா அங்க வந்து சண்டை போட்டுருப்பாங்க இவங்க 2-4 பேரு. ஸோ அதான் சொல்றேன், முன்னாடியே சொல்லிட்டேனே, ஏதாவது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசியிருந்தா கூட அதை நம்ம பாக்கறதுக்கு வந்து நல்லா இருக்கல, புதுசா பேசுறானுங்களா, புதுசா சொல்றானுங்களா அப்படின்னு சிரிப்பு வரும். ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணி அவர் ரொம்ப மொக்க, இவருதான் பெருசு அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது 2022லயுமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு மைண்ட் தாட் வருது. ஸோ இவங்க பண்றதெல்லாம் சரியா தப்பா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோக்கு வந்து எந்த ஒரு ப்ரிப்பரேஷனே பண்ணல, மனசுல வழிகளை வந்து அப்படியே ஷேர் பண்றோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நான் சொன்னதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோவை யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. பாவம் அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க யாரும் சப்போர்ட் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட் கிரியேட் பண்றதுக்காகவாது இருக்கட்டும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. Catch you all in next video. Cheers.